أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளின் அடையாளங்களை வெவ்வேறு இடங்களில் குறிப்பிட்டு அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் என்று குறிப்பிட்ட சில செய்திகளை இந்த ஹுத்பாவில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, கடைசி காலம் வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்கள் அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள், மூடர்களாக இருப்பார்கள். இமாரத்து சுஃபஹா என்று சொன்னார்கள். இதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்னும் சில அறிஞர்கள் சஹீஹ், சில அறிஞர்கள் தஈஃப் என்று சொன்ன ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, சில காரியங்கள், அடையாளங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நல்லமலை தீவிரப்படுத்துங்கள் என்கிற ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில அறிஞர்கள் அதை சஹீஹாக பார்க்கிறார்கள், சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. ஆனாலும் கூட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிற ஒரு செய்தி, மறுமை நாள் நெருங்கிவிட்டால் உங்களை ஆளுபவர்கள் மடையர்களாக, மூடர்களாக இருப்பார்கள். ஜுஹால், அதற்கு 3 வகையான அர்த்தம் கொடுக்கிறார்கள். ஜுஹால் என்றால் ஜாகில், மடையன். ஆனால் அதற்கு அர்த்தம் கொடுக்கிற பொழுது கல்வி அறிவு இல்லா, நல்ல செயல்கள் செய்யாத, இது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் நல்ல புத்தி இல்லாத, இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்கள் தான் உங்களை ஆள்வார்கள்
இப்படி ஒரு காலம் வருகிறது என்றால் கியாமத்து பக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் அஹ்மக்காக இருப்பார்கள், ஆக மக்காக இருப்பார்கள். அவர்கள் தான் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள், அவர்கள் தான் எல்லா பொறுப்புகளிலும் இருப்பார்கள். இது ஆட்சி பொறுப்பு என்று கடந்து போகாமல் அதை ஒவ்வொரு பொறுப்புகளிலும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள். அப்படி ஒரு காலம் வந்துவிட்டால் அண்மை காலம் நெருங்கி விட்டது என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்திக்கு கஅப் இப்னு உஜ்ரா ரசூலுல்லாஹ்விடத்திலேயே கேட்கிறார், ஒமா இமாரத்து சுஃபஹா, மடையர்கள் பொறுப்பிலே இருப்பார்கள் என்று சொன்னீர்களா, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. உமராஉ யகுனூன பஅதி, எனக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி தலைவர்கள் எல்லாம் வலா யஹ்ததூன பிஹதி, எனது வழியை பின்பற்ற மாட்டார்கள். வலா யஸ்தன்னூன பி சுன்னதி, எனது நடைமுறைகளை அப்படியே கைவிட்டு விடுவார்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், பொய்யான செய்திகளை மெய்ப்படுத்துவார்கள், மெய்யான செய்திகளை பொய்ப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு துணை போவார். அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் துல்மு செய்தால், அநீதம் செய்கிற பொழுது அவைகளுக்கு துணை செல்வார்கள். இவர்களை பொறுத்தவரையில் உலாய்க லைசு மின்னி, இவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. வலஸ்து மின்ஹும், நானும் அவரை சார்ந்தவர் அல்ல. அவர்களுக்கு வல எரிதூன அலைய ஹவுதி, ஹவுதுல் கௌதரில் அவர்களுக்கு எந்தவித பங்களிப்பும் கிடையாது. அவர்கள் மிக மோசமானவர்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தலைவர்கள் தான் உங்களை ஆண்டு கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்னால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னொரு அர்த்தம் கொடுக்கிற பொழுது உலமாக்கள் இப்படி கொடுக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்களோ, பொறுப்புகளை உணராமல் இருக்கக்கூடியவர்கள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அவர்கள் நல்ல அறிவாளியாகத்தான் இருப்பார்கள், ஆனா பொறுப்பில் சரியாக இருக்க மாட்டார், பொறுப்பாளிகளாக இருக்க மாட்டார்கள். அதே போன்று ஷரியாவுடைய சட்டத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்கிற பொழுது சிகாரு சின், எல்லாம் சின்ன வயசு பசங்களாக இருப்பார்கள். அவர்கள் பொறுப்புகளில் முன் வந்து அந்த பொறுப்புகளை கையில் எடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு புத்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வயது முதிர்ச்சியும் இல்லை, அவர்களுக்கு அறிவு முதிர்ச்சியும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படியான நிலை, இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினதை நான் ஒன்று சேர்த்து இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக கியாமத் நாள் பக்கத்தில் இருக்கிறது. இன்று நடைபெறுகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது நம்மை ஆள்பவர்கள் அப்படித்தான் இருக்கிறார். அதே போன்று பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நிர்வாகத்திலும் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பகுதி, அல்லாஹ் யாருக்கு நேரு வழி காட்டினால் அவர்களை தவிர பெரும்பகுதி பொறுப்பற்றவர்கள் பொறுப்பிலே வந்து அமர்கிறார்கள். தங்களுக்கும் அந்த பொறுப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் கூட தன்னை அவர்கள் பொறுப்பாளிகளாக நினைத்து அந்த பொறுப்புகளிலே சரியாக செயல்படாமல் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த பொறுப்புகளிலே முண்டியடித்து வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்துவிட்டால் கடைசி காலம் பக்கத்தில் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுக்காம்கள், உங்களுக்கு நீதிபதிகளாக இருக்கக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் எப்படி மாறிவிடுவார்கள் என்றால், தீர்ப்புகளை விலைக்கு விற்று விடுவார்கள். அந்த தீர்ப்புகள் விலைக்கு விற்கப்படும். அதுக்கு கருத்தாவது, யார் பணம் கொடுக்கிறார்களோ பணம் பலம் படைத்தவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள், இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இதுவும் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. ரிஷ்வா என்கிற கைமடக்குகள் கொடுக்கப்படுகிற லஞ்சம் மலிந்து காணப்படும். ஒரு தீர்ப்பை சரியான நீதி வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள்கிட்ட செல்கிற பொழுது சிபாரிசு செய்யப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள் சாதகமாக, சாதகமான தீர்ப்புகள். அல்லது
அவர்களுடைய இன சார்புடையவர்களுக்கு தீர்ப்பு சொல்வார். இவர் நம்முடைய இனத்தை சார்ந்தவர், அவர் பக்கம் அநீதம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள். நம் இனத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தால் அவர்களுடைய தீர்ப்புகளும் வளைக்கப்பட்டு விடும். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிற பொழுது கடைசி காலம் பக்கத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். இன்று அதைத்தான் பார்க்கிறோம். நீதிமன்றங்களை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிலே இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பணக்காரர்களாக இருக்கிறார். தீர்ப்புகளும் அப்படித்தான் எழுதப்படுகின்றன. யாரு பணம் கொடுக்கிறார்களோ, பணம் பலம் படைத்தவர்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக ஆகிவிடுகிறது. சிபாரிசுகள் யாரு மூலமாக செய்யப்படுகிறதோ அவர்கள் பக்கம் அநீதம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து விடுகின்றன. தங்களை சார்ந்த இனம் சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் இன சார்ந்து தீர்ப்புகள் சொல்லப்படுகின்றன. இப்படியான காலங்களை நீங்கள் சந்தித்தால் அது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அளவிலே அங்கு லஞ்சங்கள் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி என்று சொன்னார். லஞ்சம் கொடுப்பவனும் வாங்குபவனும் ரெண்டு பேருமே சாபத்துக்குரியவர். ரசூலுல்லாஹ் இரண்டு பேர்களையும் சபித்தார். அவன் லஞ்சம் வாங்குறான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நீ கொடுக்கிறாய், கொடுக்கிறவன் இருக்கிறதுனால தான் வாங்குறவன் இருக்கிறான். கொடுக்க மாட்டேன் என்று சொல்லு. லஞ்சம் கொடுத்து நிறைய காரியங்கள் இன்று சாதிக்கப்படுகிறது. சாதாரணமாக எண்ணி விட்டார். ரசூலுல்லாஹ் சபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷ். கல்வி, அதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று என்னென்ன துறை இருக்கிறதோ அத்துணை துறை சார்ந்த அம்சங்கள் தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டுமானால் லஞ்சம் கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லாத்தையும் சரி கட்டி விடலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது பாரு. அதிகாரிகளை கவனித்துக் கொண்டால் எல்லாமே காரியம் சாதிக்கப்படும் என்கிற நிலை இருந்தால் அது அதிகாரிகள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல, அதை கொடுப்பவனும் குற்றவாளி. ராஷி ஒல் முர்தஷி அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். லஞ்சம் கொடுப்பவனும் வாங்குபவனும் சாபத்துக்குரியவன். எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஹத் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஹத் என்கிற வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தல் என்று அவர் தஃசீரை கொடுத்திருக்கிறார். சம்மாஊன லில் கதிப், பொய் செய்திகளை அவர்கள் அதிகம் கேட்கிறார். சமிஅன்னு சொல்லல, சம்மா என்றால் அதிகம் கேட்கிறார்கள். அதிகம் பொய் செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அக்காலூன, அவர்கள் கொட்டிக் கொள்கிறார்கள், விழுங்குகிறார்கள். சாப்பிடுறாங்கிறதுல அதிகம் விழுங்கிக் கொள்கிறார்கள். லிஸ்ஹத், லஞ்சத்தையும் வட்டியையும் விழுங்கிக் கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது யூத கிறிஸ்தவர்களை குறித்து இந்த வசனம் இறக்கப்பட்டது. எனவேதான் லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது என்பது யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு, அஹ்லாக் என்ற தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார். நம்ம யூத கிறிஸ்தவர்களை வெறுக்கிறோம். யூதர்கள் தயாரிக்கிற பொருளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறோம். அதே போன்று அப்படிப்பட்ட பயன்படுத்தக்கூடியவர்களை மிக லேசாக எண்ணி விடுகிறோம், தவறாக கருதுகிறோம். அப்படியானால் யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த பண்பாடுகளை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இது லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு, அஹ்லாக். எனவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ளணும். அது வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மறுமைக்காக நல்ல அமல்கள் செய்வதற்காக. ஏனென்றால் கடைசி காலம் வந்து விட்டது. இன்று நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்க எந்தவித சான்றுகளை கொண்டு போனாலும் சரி, ஆவணங்களை தொகுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, வேலைகள் சரியாக நடக்காது. லஞ்சம் கொடுத்து விட்டால் உங்களிடத்தில் ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடந்து முடிந்துவிடும், நமக்கு எல்லாமே கிடைத்து விடும். இப்படியான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார். எனவே லஞ்சம் கொடுப்பது என்பது அவ்வளவு பெரிய ஒரு கடுமையான சட்டமாக இருக்கிறது.
அதே போன்று பொது நிதியை சாப்பிடக்கூடியவர்களும் உருவாகி விடுவார். அப்படியான ஒரு காலம், அதுவும் கடைசி காலம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு பொது நிதி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தி என்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவருடைய பெயர் இப்னு உத்பியா என்று சொல்வார்கள். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ம பொருள்களை வசூல் செய்துவிட்டு வருவதற்காக ஒரு அதிகாரியாக நியமித்து அனுப்பினார்கள். அவர் அதிகாரி செல்கிறார், சென்று எல்லா இடங்களிலும் போய் ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை வசூல் செய்துவிட்டு வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதை ஒப்படைக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செஞ்சிருக்கிறார். ஒப்படைக்கிற பொழுது ஹாதா லக்கும் வ ஹாதா உஹ்தி லீ என்று சொல்கிறார். இது பைத்துல் மாலுக்கு என்று கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சில பொருள்களை கொடுத்து விட்டு சில பொருள்களை தன் பக்கம் ஒதுக்கி கொண்டு சொல்றாரு, வஹாதா உஹ்தி லீ, எனக்கு அன்பளிப்பாக வழங்கினார். நான் வசூல் செய்ய போகும்போது இது நீங்க வச்சுக்கிறீங்க, இது பைத்துல் மாலுக்கு என்று கொடுத்தார். எனக்கென்று தந்தது இது என்று அவர் சொல்கிறார். உண்மையிலேயே அவருக்கென்று கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தால் சொன்னாங்க, ஃபஹல்லா ஜலஸ ஃபீ பைத்தி அபீஹி அவ் பைத்தி உம்மிஹி, நீ உன்னுடைய தந்தையின் வீட்டிலேயோ அல்லது தாயின் வீட்டிலேயோ, உங்க உம்மாட வீட்டிலேயோ வாப்பாட வீட்டிலேயோ இருந்து கொண்டால் உனக்கு இத மாதிரி கிடைக்குமா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கோபத்துல கேட்கிற வார்த்தை, உங்க உம்மா வீட்டுல வாப்பா வீட்டுல இருந்துட்டா உனக்கு கிடைக்குமா? நம்ம கூட பேச்சுவாக்களை சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை வீட்டிலேயோ தாய் வீட்டிலேயோ இருந்து கொண்டால் இந்த அன்பளிப்பு உனக்கு கிடைத்திருக்குமா என்று கேட்டுவிட்டு அடுத்து சொன்ன வார்த்தை தான் கவனத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. சொன்னாங்க, ஒல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லா யஅஹுது அஹதும் மின்ஹு ஷைஅன், யாராகிலும் பொது நிதியிலிருந்து ஒரு சிறிய அளவை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? யஹ்மிலுஹு அலா ரகபதிஹி, தங்களுடைய தோள் புஜத்திலே அவர்கள் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டு வருவார். பொது நிதியில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொது நிதியை வசூல் செய்ய போகக்கூடியவர்கள் அல்லது பொது நிதிகளை கையாளக்கூடியவர்கள் ஒரு சிறிய அளவு கூட அதை எடுத்து விடக்கூடாது. நாளை மறுமையில அதை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருவார்கள். இன்கான பைரன் லஹு, ஒரு கால் ஒட்டகத்தை அவர் லஞ்சமாக பெற்றிருந்தால் அல்லது அவருக்கென்று பொது நிதியிலிருந்து திருடி இருந்தால் அது நாளை மறுமையில அவர் கனைத்து கொண்டே வருவார். பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒட்டகத்தை திருடி இருக்கிறார். அவ் பக்கரத்தலஹா ஹுவர், அல்லது அவர் ஆட்டையோ மாட்டையோ அவர் ஏதாவது கையாடல் செய்திருந்தால் கதறி கொண்டு வருவார், மாடு மாதிரி ஆடு மாதிரி கத்தி கொண்டு வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்போ பொது நிதியை கூட நீங்க சிறிய அளவு கூட எடுத்து விடக்கூடாது என்று சொன்னால் லஞ்சம் அதை விட கூடுதலான ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். எனவே வரக்கூடிய காலங்கள் இப்படியான நிலையில் ஏற்படுகிற பொழுது நீங்கள் மிகவும் கவனத்தோடு நல்லமல்கள் செய்வதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம், கியாமத்து நாள் பக்கத்துல வந்துருச்சு என்கிற அர்த்தத்தை அது சுட்டி காட்டுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அருமையானவர்களே, அதே போன்று மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது கொலைகள் நடைபெறும். அதிகமாக ஒவ்வொருத்தர் முஸ்லிம்களே தங்களுக்குள் வெட்டி சாய்த்துக் கொள்வார்கள், தங்களுக்குள் அடித்து அவர்கள் தங்களையே தாங்கள் கொலை செய்து கொள்வார்கள். அப்படி அந்த சமூகத்தில் இப்படியான குழப்பங்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, லா யஅதியன்ன அலன்னாஸி ஸமான், திட்டமாக உறுதியாக ஒரு காலம் வந்தே தீரும். லா யத்ரி அல் காத்திலு வல் மக்தூலு அலா ஐ ஷைஇன் குதில், ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருப்பான், எதற்காக தான் கொல்லப்பட்டோம் என்பதை அவனே தெரிந்திருக்க மாட்டான், கொன்றவனுக்கும் தெரியாது, எதற்கு இவனை கொலை செய்த வேண்டே தெரியாது. இப்படியாக கொலை பெருகி காணப்படும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவர்களை பகைவர்களாக பார்ப்பார்கள். அங்கு இது மாதிரியான கொலைகளும் கொலை வெறிகளும் நடப்பதற்கு காரணம் 2 விஷயம்தான். உலக ஆசை. அவர்களுக்கு ஹிர்சு துனியா, இந்த உலகத்தின் மீது ஏற்பட்ட ஆசையின் காரணமாக தன்னுடைய சொந்த பந்தங்கள் கூட, தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் கூட பகைவனாக தெரிகிறான். பொருளாதாரம் தான் முக்கியம். அதே போன்று 2வது இனவெறி. இனவெறிக்காக வேண்டியே கொலைகள் நடக்கும். இந்த 2ம் நடக்கிற காலம் வந்துவிட்டால் மறுமை காலம் பக்கத்தில் இருக்கிறது அர்த்தம். இந்த 2ஐ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வெறுமன கொலை மட்டுமல்ல, கத்தில் மட்டுமல்ல, அதே போன்று பகைமையை கூட இதில் சொல்லலாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது வெறுப்பை பாய்ச்சக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோமா இல்லையா? இதுவும் கொலையை விட கொடுமை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபித்னா இருக்கிறது, குழப்பங்களை விளைவிப்பது இருக்கிறது. தன்னுடைய கருத்தில் தனக்கு பட்டதையெல்லாம் யூகித்து அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துதல் இருக்கிறது, அது கொலையை விட கொடுமையானது என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே கடைசி காலம் வருகிற பொழுது இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, கடைசி காலம் நெருங்கிவிட்டால் யக்ஸுருல் ஹர்ஜ் அப்படின்னாங்க. ஹர்ஜ்னா என்ன அர்த்தம்? ஒமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கடைசி காலம் வந்து விட்டால், நெருங்கி விட்டால் அதிகமாக ஹர்ஜ் ஏற்படும்ங்கிறீங்களே, ஹர்ஜ்னா என்னன்னு கேட்கிறாங்க. அல் கத்ல் அல் கத்ல் அல் கத்ல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னார்கள். அதுதான் கொலை 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தார். வமா யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். வமா யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு மூமினை எந்தவித காரணம் எல்லாம் வேணுமென்று கொலை செய்கிறானோ அவனுக்கு அவனுக்கு நரகம் இருக்கிறது. 1. 2வது காலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுகிறான். வலஅனஹு, அவனுக்கு அல்லாஹ் சாபமிடுகிறான். வஅத்தலஹு அஸாபன் அதீமா, அவனுக்கு பிரம்மாண்டமான வேதனையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே இப்படி மோமின்களை கொலை செய்வதோ, மோமின்கள் மீது அவதூறுகளை சொல்லி அவர்களை காயப்படுத்துவதோ, இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் குற்றமாக கருதி இருக்கிறார். எனவே அவைகளெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது, கருதப்படும். இவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய நிலை மிக மோசமாக இருக்கும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட. எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தல்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கால அடையாளங்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் அதிகமாக ஆகிவிடுவார், உறவுகளை அவர்கள் துண்டித்து வாழ்வார். இன்னைக்கு அதை பார்க்கிறோம். தனிமை, நாங்க மட்டும் தனியாக இருக்க வேண்டும், நம்முடைய சொந்த பந்தங்களை அரவணைத்துக் கொள்ளுதல் இல்லை. லா தகூமு ஸாஅ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத் நாளுக்கு வராது. வகதிஅத்து ரஹீம், சொந்த பந்தங்களை துண்டிக்காத வரைக்கும் வராது என்று சொன்னார். சொந்த பந்தங்களை வெட்டி வாழக்கூடியவர்கள் அதிகமாக ஆகிவிடும். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, ஆர்வப்படுத்துகிறது. அதற்கு நிறைய கூலி கிடைக்கும் என்று சொல்கிறது.
அதனால தான் உங்களுக்கு மறுமை வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் சொந்த பந்தங்களை நேசித்து வாழுங்கள். யாரு சொந்த பந்தங்களை வெட்டி வாழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நஷ்டமும் வேதனையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு இருக்கிறது. அவர்கள் தங்குமிடம் மிக மோசமான நரகமாக இருக்கிறது. சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்காது என்பதெல்லாம் இந்த சொந்த பந்தங்களை வெட்டி வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற ஒரு தண்டனையாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அலின்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரப்பிள்ளை. அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், யா புனைய, அருமை பிள்ளையே, தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றார், அருமை பிள்ளையே, யாரெல்லாம் உறவுகளை வெட்டி வாழுகிறார்களோ அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதே. யாரெல்லாம் உறவுகளை வெட்டி வாழுகிறார்களோ, சொந்த பந்தங்களோட பேசுறது இல்லை, சொந்த பந்தங்களோட சண்டை போடுறது, இப்படிப்பட்டவர் யாருன்னு இருக்கிறாரோ அவரோட நீ நட்பை வைத்துக் கொள்ளாதே, நட்பை துண்டித்துக்கொள். காரணம், அவனெல்லாம் சாபத்துக்குரியவனாக மாறிவிட்டான். ஒரு சாபத்துக்குரியவனோடு நீ எப்படிப்பா ஒட்டி வாழ முடியும்? சாபத்துக்குரியவனை எப்படி நட்போடு நீ பழக முடியும்? எனவே அப்படிப்பட்டவர்களை நட்பை துண்டித்து விடு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைக்கு குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், இந்த உறவுகளை வெட்டி வாழக்கூடியவர்கள் விஷயத்தில் எவ்வளவு கடுமையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே சொந்த பந்தங்களை நேசித்து வாழக்கூடியவர்கள் அவர்கள்தான் நாளை மறுமையில வெற்றியாளர்களாக இருப்பார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பகைத்து கொள்ளுதல், பெரிய பாரதூரமான விஷயங்கள் அல்ல, சின்ன விஷயங்கள். அப்படி பகைத்து கொள்ளக்கூடியவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் செய்கிற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யார் ஒரு மனிதர் துஆ செய்கிறார், அவருடைய துஆ வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. ஒருவருடைய துஆ வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அப்படி உயர்த்தப்பட்டு அல்லாஹ் கபூல் செய்வதற்கு முன்னால் மலக்குகளிடத்திலே கேட்கிறார், இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார். அவர் யாரோடு பகையாக இருக்கிறாரோ, சொந்த பந்தம் மட்டுமல்ல வேற யாரோடு பகையாக இருக்கிறாரா என்று கேட்கப்படுகிறது. அவர் பகை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு விட்டால் அந்த துஆ அப்படி அந்தரத்திலேயே நிற்கிறது. இவர் கேட்கிற துஆ கபூல் செய்யப்படாது, அந்தரத்திலே நிறுத்தப்பட்டு விடுகிறது. எதுவரைக்கும் தெரியுமா? அவர்கள் இருவர்களும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக ஆகிற வரைக்கும் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான். என்ன துஆ செஞ்சு என்ன பயன்? நம்ம கேட்கிற துஆக்கள் கபூல் செய்யப்படாமல் தடுக்கப்படுகிறது. நம்முடைய உறவு முறைகளை பேணாமல் நட்பு வட்டங்களை எல்லாம் வெட்டி அவர்களை பகையோடு இருக்கக்கூடியவர்களுடைய நிலை. நம்முடைய நண்பராக இருப்பார், அவரோடு பேசுவது இல்லை. ஏதோ ஒரு சிறிய விஷயத்துக்காகவே அது சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறோம், அது கௌரவமாக நினைத்துக் கொள்கிறோம், அது எனது இஸ்ஸத்தை சார்ந்தது என்று நினைத்துக் கொள்கிறோம். என்னுடைய கண்ணியத்திற்கு இழுக்காகிவிடுமே என்கிற அந்த மமதை நம்மை தடுத்து விடுகிறது. ஆனால் அதனால் மிகப்பெரிய நஷ்டம், நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படாமல் தடுக்கப்பட்டு விடுகிறது. எப்பொழுது இருவர்களும் அவர்கள் உறவை புதுப்பித்துக் கொள்கிறார்களோ அப்பொழுது அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படியானால் அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம்! அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிக்க மறுத்து விட்டால் வேறு யாரு என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றி தராவிட்டால் வேறு யாரு நமக்கு இருக்கிறார்? அவன்தான் மௌலானா, அவன்தான் நம்முடைய எஜமான். அவனே நிராகரிக்கிறான். ஏனென்றால் நீ பகையை விதைத்திருக்கிறாய். எனவே பகையை விதைக்கிற காலமெல்லாம் உன்னுடைய அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்படாது, உன்னுடைய துஆ கபூல் செய்யப்படாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற பொழுது உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்களெல்லாம் நஷ்டவாளிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அஹிதல்லாஹு மின் பஅதி மீசாகிஹி وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை முறித்தவர்களாக இருக்கிறார்கள். وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ, அவர்கள் உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற நிலையில அவர்கள் துண்டித்து வாழ்கிறார்.
அவர்கள் துண்டித்து வாழுகிறார். அவர்களும் இந்த பூமியில குழப்பம் விளைவிக்கிறார்களே, பூமியில ஃபசாது செய்யக்கூடிய ஒரு முனாஃபிகீன்கள். அல்லாஹ் அவர்களுடைய இலக்கணத்தை இங்க சொல்லி காட்டுகிறான். பூமியில குழப்பம் செய்கிறார்களே அவர்களும் சமமானவர்கள். உலைக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். சொந்த பந்தங்களை வெட்டி வாழக்கூடியவர்கள், உறவு முறைகளை நேசிக்காதவர்கள், நட்பு வட்டங்களை துண்டிக்கக்கூடிய சிறிய பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பகமை பாராட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்தவித நசீபுமே இல்லை. ஹுஸ்ரான், நஷ்டவாளி என்றால் என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லாதவர். அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. லா ஷை லைஸ பி கைர், அவருக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது. இப்படிப்பட்ட மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார். எனவே இவைகளெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். சொந்த பந்தங்களை வெட்டி வாழுதல் என்பது இதெல்லாம் இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்து வரோம். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கேடுகட்ட செயலில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நாம் நல்ல மூமின்களாக வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.